வணக்கம் மக்களே. உஷா தையல் மிஷினில் எப்படி நூல் கோக்கலான்னு பார்க்கலாம். நூல் கோக்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லைங்க. நூல் நம்ம கரெக்டாக எந்தெந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தையல் கரெக்டாக வரும். பிசுறு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதில் லாஸ்ட்டில் உள்ளதில் நான் ஒரு நூல்கண்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நூல் இழுத்து இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதில் நூலை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இது மாதிரி ஒரு ரோல் மாதிரி இருக்கும். அதில் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி உள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கேப் வழியாக அந்த கேப் வழியாக வெளியில் எடுத்துருங்க. நூலை இழுத்துட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இந்த ஹோலில் முன்னாடி பக்கமாக விட்டுறக்கூடாது. பின்னாடி பக்கமாக அந்த வாகிலே பின்னாடி பக்கமாகவே அப்படியே நூலை விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வீடியோவிலேயே. அந்த முன்னாடி சைடாக விட மாட்டேன், இந்த பின்னாடி சைடாக தான் விட்டுருப்பேன். அடுத்தது இழுத்துட்டு இப்போ ஊசியில் நம்ம நூலை கோத்துடலாம். கோத்ததுக்கப்புறம் ஒரு 5 இன்ச் அளவுக்கு நூல் எப்பயுமே வெளியில் இருக்கட்டும் ஊசியை விட்டு. அப்போ தான் ஊசியை விட்டு கலலாது நூல். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக எந்த தப்பு இல்லாமல் தையல் மிஷினில் நூல் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டாண்டு நம்ம கோத்து வச்சுருக்கலாம். நூல் கோத்தாலும் நம்ம இந்த ஸ்டாண்டு நம்ம மேலே ஏற்றி வச்சுருக்கலாம். இப்போ இது பேர் பாபின். இது பேர் பாபின் கேஸு. இப்போ இது நூல் தையலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாபின் கேஸ் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாபின் இந்த பாபின் கேஸில் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் ஊசி அந்த நூலை அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அந்த கேப்பில் நூலை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா டக்குன்னு அதில் போய் மாட்டிக்கும். அந்த ஹோலில் நூல் இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இப்போ கீழே மிஷினுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கு பாருங்கள், நீட்டிட்டு அதில் இந்த ஹோல் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது அந்த கேப்பில் அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ நம்ம அட்டாச் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்திங்களா, அதை நீங்கள் தூக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூல் லைட்டாக உள்ளார விட்டு ஊசியை நம்ம கொஞ்சம் ஸ்விப் பண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த அடியில் உள்ள பாபின் கேஸ் நூலும் வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக அடியில் உள்ள பாபின் கேஸ் நூலும் வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி மிஷினில் நாடா கோக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. நூல் கோக்குறது, பாபின் கேஸ்லேருந்து நூலை வெளியில் எடுக்கிறது, அடுத்தது தையல் மிஷினில் தையல் நாடா கோக்குறது, மூணுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மேலே பார்த்த மாதிரி நம்ம கயிறு ஓப்பனில் 2 ஹோல்லையும் விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தில் நம்ம கயிறு அப்படியே செட் பண்ணிகிட்டே வரணும். நான் செட் பண்ணுற பாருங்கள். அது மாதிரி ஒரு இன்ச்சு அப்படியே செட் பண்ணிவிட்டு அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சி டைட்டாக இருக்கும். நல்லா இழுத்துட்டிங்கன்னா செட் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தையல் சூப்பராக வரும்.
இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். பெடல் வந்து காலை வச்சோம்னா கொஞ்சம் வந்து அழுந்தி டக்குன்னு அழுந்தக்கூடாது, கொஞ்சமாக அழுந்தணும். அவ்வளோதாங்க. இது 3 ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், தையல் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பிசுறு இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு தையல் வேணுன்னா கரெக்டாக வந்து வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் நூல் கோக்கிறது, பாபின் கேஸ் செட் பண்ணுறது, நாடா வந்து தையல் மிஷினில் போகிறது 3 வந்து செஞ்சீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வாழ்க வளமுடன்.